திசை மாறிய தீர்க்கதரிசி. இதுல வந்து யோனா பத்தி, யோனாவுக்கு வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு, யோனாவே நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. அங்க வந்து அங்க இருக்கிற ஜனங்களுடைய பாவங்கள் வந்து என்னுடைய சமூகத்துல எட்டினது. அதனால நீ அங்க போய் அந்த ஜனங்களுக்கு பிரசங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து யோனாவுக்கு சொல்றாரு. ஆனா அப்போ யோனா என்ன பண்றாருன்னா ஆண்டவருடைய பேச்சு கீழ்ப்படியாம அவர் என்ன பண்றாரு, யோனாக்கு ஆண்டவர் வந்து நினிவேக்கு போக சொன்னா அவர் வந்து கூலி கொடுத்து தர்ஷிஷுக்கு போயிட்டாரு கப்பல் ஏறி. அப்போ வந்து அங்க அவர் கப்பல் ஏறி கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா போய் கப்பலினுடைய அடித்தட்டுல கீழே போய் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து கப்பல்ல வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பு, இடி மின்னல் எல்லாமே ஏற்படுது. இந்த கப்பலினுடைய வந்து மாலுமி என்ன பண்றாரு வந்து எல்லாரும் அங்க கப்பல்ல இருக்கிற எல்லாரும் வந்து அதிர்ச்சியாகி எதனால இந்த கொந்தளிப்பு வருது, திடீர்னு கடல்ல வந்து இவ்வளவு கொந்தளிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பயந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் அவங்க தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க. அப்போ யோனா மட்டும் என்ன பண்றாருன்னா கப்பலினுடைய அடித்தட்டுல போயிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த மாலுமி வந்து யோனா கிட்ட கேக்குறாரு, எல்லாரும் வந்து அவங்கவுங்க தேவனை நோக்கி நாங்க வந்து கூப்பிடுறோம் எங்களை காப்பாத்தணும்னு, ஆனா நீ மட்டும் போய் கப்பலுக்குள்ள தூங்குறியே, நீ எங்க இருந்து வர, நீ எந்த ஜாதியா, உன்னுடைய தொழில் என்ன, நீ உன்னுடைய தேசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோனா கிட்ட வந்து கேக்குறாங்க. அப்போ யோனா என்ன பண்றாரு, இது மாதிரி வந்து நான் வந்து சமுத்திரத்தையும் வானத்தையும் உண்டாக்கின தேவனிடத்துல இருந்து வரேன், நான் வந்து ஒரு எபிரேயன் அப்படின்னு சொல்லிட்டு யோனா சொல்றாரு. அப்போ யோனாவுடைய கேட்ட உடனே சரி எதனால இது வந்து இப்படி உண்டாகுது அப்படின்னு மாலுமி வந்து யோனா கிட்ட கேக்குறாரு. அப்ப யோனா சொல்றாரு, நான் ஆண்டவருடைய பேச்சு கீழ்ப்படியாம வந்ததுனாலதான் இந்த பெரிய கொந்தளிப்பு வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த கப்பல் இருக்கிறவங்க சீட்டு எழுதி போடுறாங்க, இது யார் பேர்னால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு எழுதி போடுறப்போ இந்த சீட்டு வந்து யோனாவின் மேல விழுது. அப்ப என்ன பண்றாரு, யோனாவே சொல்றாரு, இந்த மாதிரி என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, நீங்க போட்டீங்கன்னா இந்த கொந்தளிப்பு பெரிய கொந்தளிப்பு நின்றுடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால யோனாவை என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம அந்த கப்பல்ல இருந்து தூக்கி கடல்ல போட்டுடுறாங்க. அப்போ யோனாவும் என்ன பண்றாங்க, யோனாவை வந்து விழுங்குறதுக்காக ஒரு பெரிய மீனை வந்து ஆண்டவர் கடல் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு. யோனாவை தூக்கி போட்ட உடனே அந்த பெரிய மீன் என்ன பண்ணுதுன்னா வந்து யோனாவை விழுங்குது. அப்ப யோனா வந்து அந்த மீனுடைய வயித்துல 3 நாள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறாரு. இந்த மாதிரி என்னை எப்படியாகிலும் காப்பாத்துங்க ஆண்டவரே, நான் வந்து வழி தப்பி வந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட யோனா 3 நாள் மீனோட வயித்துல ப்ரேயர் பண்ண பிறகு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, யோனாவை 3வது நாள் எங்க கரையில அந்த மீன் வந்து யோனாவை துப்பிடுது. எங்கன்னா நினிவேனுடைய கரையில போய் அந்த மீன் வந்து யோனாவை வெளியிட்ட பிறகு யோனா என்ன பண்றாரு, அதுக்கப்புறமா எழுந்து நினிவேக்கு போறாரு. நினிவேக்கு போய் அந்த ஜனங்களிடத்துல என்ன பண்றாருன்னா பிரசங்கிக்கிறார் யோனா. யோனா வந்து இன்னும் 40 நாள் தான் இருக்கு, இந்த 40 நாள்ல இந்த நினிவே பட்டணம் ஃபுல்லாவே கவிழ்க்கப்படும், இந்த ஜனங்களுடைய பாவங்கள் வந்து இப்ப தேவனுடைய சமூகத்துல எட்டினது, அதனால நீங்க எல்லாம் வந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோனா என்ன பண்றாருன்னா போய் அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு. அப்போ அந்த ஜனங்க என்ன பண்றாங்கன்னா அது இந்த செய்தி வந்து யாருக்கு போகுதுன்னா ராஜாவுக்கு போகுது. அப்ப ராஜா இதை கேட்டு அந்த தேசத்துல இருக்கிற எல்லா மிருகங்கள் ஜனங்க எல்லாருக்கும் என்ன பண்றாருன்னா நம்ம எல்லாம் வந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த ராஜா உத்தரவின்படி எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 நாள் எல்லாம் உபவாசம் இருந்து ஜெபிச்சப்போ அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த நினிவே பட்டணத்துக்கு செய்ய இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாம போயிடுறாரு. அப்போ யோனாக்கு வந்து கோவம் வந்தது. நான் தான் சொன்னல ஆண்டவரே அங்க இருக்கும்போதே, நீங்க வந்து நீடிய சாந்தமும் மன உருக்கமும் நீங்க வந்து தயவும் உள்ள தேவன், நீ எப்படி அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன், இப்ப பாருங்க நீங்க அழிக்கவே இல்லை அந்த பட்டணத்தை அப்படின்னு சொல்லிட்டு யோனா சொல்றாரு. இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அஹ் அப்ப என்ன பண்றாரு யோனா, சரி இந்த பிரசங்கிச்சுட்டு இந்த ஜனங்களும் உபவாசம் இருந்துட்ட பிறகு வெளியே அந்த பட்டணத்தின் வெளியே வந்து உட்காந்து ஒரு குடிசை போட்டு அங்க உட்காந்து இருக்கிறாரு. உட்காந்து அங்க வந்து இது பட்டணத்துக்குலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட தலையில வந்து வெயில் படுது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஆமணக்கு செடியை அந்த இடத்துல முளைக்க செய்யறாரு. அது முளைச்சு அது என்ன பண்ணா அந்த நிழலின் கீழே யோனா உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா அந்த செடி வந்து அப்போ ஆண்டவர் யோனாக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கலும் என்னை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, நான் சாகிறது நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோனா சொல்றாரு. இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த ஆமணக்கு செடிக்கிட்ட உட்கார்ந்து இருக்கும்போது அந்த ஆமணக்கு செடிக்கு ஆண்டவர் வந்து ஒரு பூச்சியை கட்டளையிட்டு அதை அரித்து போட்டது. அந்த செடி வந்து காஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் யோனா என்ன பண்றாரு, யோனா தலையில் மேல வெயில் பட்டோன்னு யோனா கேக்குறாரு, ஏன் ஆண்டவர் இந்த செடி இப்படி காஞ்சு போயிடுச்சு, தலையின் மேல இப்ப வெயில் படுதே அப்படின்னு கேட்டப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் முளைச்ச அந்த ஆமணக்கு செடிக்காகவே நீ இவ்வளவு பரிதவிக்கிறாயே,
வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாமல் இருக்கிற 1,20,000 பேருக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அப்புறம் அந்த யோனா பிரசங்கத்தை கேட்டு அந்த ஜனங்கள்லாம் 3 நாள் உபவாசத்த பிறகு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து அந்த ஜனங்களுக்கு வந்து பெரிய ஒரு மீட்பை தராரு. அதுக்கப்புறமா யோனா வந்து அந்த யோனாக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, நல்ல ஒரு புத்தி அந்த இடத்துல காட்டுறாரு. மாட்டை போல் புல் மேய்த்த ராஜா நெபுகாத் நேச்சர் வந்து சொப்பனம். நெபுகாத் நேச்சர் வந்து சொப்பனை கண்டாரு. அந்த சொப்பனை கண்டோடனே அவருக்கு வந்து ஒரு பயம் வந்தது. அந்த சொப்பனத்தின் அர்த்தம் சொல்ல வந்து பாபிலோனுக்கு ஞானிகளாக வந்து கொண்டு வரபடின்னு கட்டளையிறாரு. அப்போ பாபிலோனுக்கு ஞானிகளாக வராங்க, சாஸ்திரியர் வராங்க, ஜோசியர் வராங்க, குரி சோல்கர் வராங்க. ஆனால் யாராலும் வந்து அந்த அர்த்தத்தை வந்து சொல்ல முடியல. கடைசியாக வந்து பரிசுத்த தேவர்கள் ஆவியுடைய தானியல் வந்து கடைசியாக வர்றாரு. அப்போ வந்து தானியல் கிட்ட வந்து அந்த சொப்பனத்தை வந்து நெபுகாத் நேச்சர் வந்து சொல்றாரு, இதோ தேசத்தின் மத்தியில் மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அது தேசத்தின் எல்லை பரிந்தும் வானம் பரிந்தும் எட்டினது. அந்த விருட்சத்தின் இலைகளா வந்து நேர்த்தியும் அந்த விருட்சத்தின் கொப்புகளெல்லாம் வந்து ஆகாயத்து பட்சிகள் வந்து தாபரித்திருந்தது. அந்த விருட்சத்தின் வந்து கீழே வந்து மிருகங்கள் வந்து நிழலுக்கு வந்து ஒதுங்கினது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா எல்லா பிராணிகள் வந்து அதுல வந்து போஷிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப வந்து அப்புறமேட்டு காவலாகிய பரிசுத்தம் வந்து வானத்தில் வந்து உரத்து சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வந்து வெட்டி போடுங்க, இந்த விருட்சத்திற்குள்ள இலையெல்லாம் வந்து உரித்து போடுங்க, இந்த விருட்சத்துல கொப்புகள் எல்லாம் ஆகாயத்து பட்சிகளும் இந்த மிருகங்களும் வந்து போய்விடட்டும், ஆனா இந்த வேறு ஆகிய அடிமரம் மட்டும் பூமியில வந்து இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ வந்து இந்த விருட்சத்தின் வந்து இருப்பும் வெங்கலமாக விலங்கி இடப்பட்டு ஆகாயத்து பணியிலே நனைவதாக இவனுக்கு வந்து மனுஷ இதயம் வந்து கொடுக்கப்பட்டு இவன் மேல் வந்து 7 காலம் வந்து கடந்து போக வேண்டும் என்று சொல்றாரு. உன்னதமானவனுக்கு சித்தமானது இந்த ராஜ்யத்தை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அர்த்தத்தை இந்த சொப்பனத்தை சொன்ன பிறகு அந்த தானியல் வந்து இந்த அர்த்தத்தை தானியல் வந்து சொல்றாரு, ராஜாவாதி நெபுகாத் நேச்சரே இந்த சொப்பனம் வந்து உன்னைதான் குறிக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்புறமேட்டு 12 வருஷம் வந்து சென்றது. அப்புறமேட்டு நெபுகாத் நேச்சர் வந்து அந்த பாபிலோன் ராஜ்யத்தை வந்து சுற்றி வராரு. இது என் வல்லமையின் பராக்கினால் உண்டான மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்றான். அப்போ அவன் சொல்ல அவன் வாயில் அந்த வார்த்தை இருக்கும்போது வந்து வானத்தில் ஒரு சட்டம் உண்டாயுது, ராஜாவாகிய நெபுகாத் நேச்சரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டுன்னு வந்து ஒரு சத்தம் உண்டாகுது. அந்த நேரமே வந்து அவன் மாடுகள் போய் புல்லை மேய்த்து ஆகாயத்து பணிகளை நனைந்து அவனுடைய 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 தலைமையெல்லாம் வந்து கழுகுடைய தலைமை போலவும் அவனுடைய விறகுலாம் வந்து கழுகுடைய விறகுகளை போலவும் வந்து ஆயிடுச்சு. அப்புறமேட்டு அந்த உடனே வந்து அந்த வார்த்தை வந்து நிறைவேறிச்சு. அப்போ சில நாள் வந்து போன பிறகு அவன் புத்தி வந்து அவனுக்கு வந்து திரும்பி வந்த பிறகு அப்புறமேட்டு அவன் சொல்ற அகந்தியா நடக்கிறதை தாழ்த்த கத்தரால் மட்டும் ஆகும் என்று வந்து யோதுறான். மெலிதா தீவில் பவுலும் அவங்க கூட இருந்தவங்களும் கப்பல் சேதத்திலிருந்து கரையேறி மெலிதா என்ற தீவுக்கு வராங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து பவுல்லையும் அவங்க கூட இருக்கிறவங்களையும் அன்பாக ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து மழையும் குளிரும் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து நெருப்பு போட்டு குளிர் காயிறாங்க. அப்போ பவுலும் சில விறகுகளை எடுத்து நெருப்பில் போடும்போது ஒரு விரியன் பாம்பு வந்து பவுலை கையை கவி கொண்டது. அப்போ இதை பார்த்த அங்கே இருந்த மக்கள்லாம் பவுலை கொலை பாதகன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ பவுல் உடனே அந்த பாம்பை தீயில உதறி போட்டுடுறான். பவுல் வந்து கொஞ்ச நேரத்துல வீக்கங்கண்டு சாவான் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. நெடுநேரம் ஆகியும் பவுலுக்கு ஒரு சேதமும் வராததுனால பவுல தேவன் என்று சொன்னாங்க. அப்போ வந்து இந்த மெலிதா தீவினுடைய தலைவன் பூபிலியோ அப்படின்றவருடைய தகப்பன் வந்து ஜரத்தினாலும் இரத்த பேதினாலும் அவதிப்பட்டிருந்தான். அப்போ பவுல் உடனே போயிட்டு அவங்க தகப்பன் மேலே கைகளை வச்சு ஜபம் பண்ணும்போது அவங்க தகப்பன் வந்து சரியாயிட்டாரு. இதை பார்த்து அங்கிருந்த மக்கள் எல்லாருமே வந்து பவுல்கிட்ட சுகத்தை பெற்று கொண்டாங்க. அங்கே 3 நாள் தங்கிட்டு அலெக்சாந்திரியா கப்பலில் ஏறி ரோம் நகருக்கு புறப்பட்டுட்டாங்க. கப்பலில் பிரயாணம் பண்ணவங்க எத்தனை பேர்? மெலிதா தீவுக்கு வருவதற்கு முன்பதாக அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணுறாங்க பவுலோடு சேர்ந்து 276